Hello friends, welcome to ST Car Trainers, Professional Personalized Car Training Services. Viewers, today we have a trainee in our academy. Madam own பண்ணியிருக்கிற vehicle Maruti Ciaz automatic transmission vehicle. உங்களுடைய சார்பாகவும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் சார்பாகவும் அவங்கள ஒரு வார்ம் வெல்கம் பண்ணலாம். வெல்கம் டு சிட்டி கார் ட்ரைனர்ஸ் மேம். மேடம்க்கு நம்ம கவர் பண்ண போகிற டாஸ்க்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ட்ரெயிட் ரோட், மெயின் ரோட், மார்க்கெட் ரோட், நேரோ ஸ்ட்ரீட், டர்னிங்ஸ், யூ டர்ன், ரிவர்சிங், ஸ்லோப்பிங், பார்க்கிங் எல்லாமே அவங்களோட வெஹிக்கிளில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற டாஸ்க்கு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு மவுண்ட் ரோட்டில் ஸ்டார்டிங் ஃப்ரம் சைதாப்பேட் டு சென்ட்ரல் வரைக்கும் அவங்க ட்ரைவ் பண்ண போகிறாங்க. இந்த டாஸ்க் எப்படி போகுது அண்ட் அவங்களோட வெஹிக்கிள் டுவல் கண்ட்ரோல் கிடையாது. த்ரூ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எப்படி அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம், நம்ம சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் அவங்க எப்படி ப்ராக்டிக்கலாக வந்து ரோட் அப்ளை பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வியூவர்ஸ், இங்கே நம்ம டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டாஸ்க் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் சைதாப்பேட் கோயிங் டு சென்ட்ரல் டுவர்ட்ஸ் மவுண்ட் ரோட்டில் பீக் டைம் டிராஃபிக்கில் மூவ் பண்ணுறோம். மெயின் ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் லேன் ஃபார்மேஷன், டிஸ்டன்ஸ் அனலைசேஷன். நம்மளோட லேன் எதனா அப்டக்கிள் இருந்தால் லேன் சேஞ்சிங். அப்படி லேன் சேஞ்ச் பண்ணும்போது மிரர் பார்க்கணும். வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும். நம்ம ஒரு லேனில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லேனோட ஃபுல் ஆக்குபன்சி இருக்கணும். இந்த இடத்துல ரைட்டில் அந்த டூ வீலர் ஓவர்டேக் பண்ணாரு. இப்போ நம்ம ரைட் லைனில் இருக்கோம் அப்படின்னா அந்த டிவைடருக்கு ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் எந்த ஒரு வெஹிக்கிளும் நம்மளை ஓவர்டேக் பண்ணாத மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி தான் மூவ் பண்ணணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் பொறுத்த மட்டும் போத் ஹேண்ட்ஸில் ஹோல்ட் பண்ணிக்கணும். அந்த ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் வந்து ஜென்டலாக இருக்கணும். நம்ம ட்ரெயினிங் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே இந்த மாதிரி மெயின் ரோட்ஸில் பீக் டைமில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. மேடம் எப்படி ஃபீலாக இருக்குது உங்களுக்கு? எஸ். ஸோ ஷீ இஸ் கம்ஃபர்டபுள் பிகாஸ் அவங்க இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போகலாம். அவங்களுக்கு நான் வந்து தியரிட்டிக்கலாக எல்லா கான்செப்ட்டுமே அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது எந்த மாதிரியான சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும். லிட்டில் பீஸ் ஆஃப் ஆக்சிலேட்டர். ஸோ வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை கரெக்டாக ஆன்டிசிபேட் பண்ணணும். நம்ம கரெக்டாக ட்ரைவ் பண்ணால் மட்டும் பார்த்தாது. நமக்கு பக்கத்தில் இருக்கிற வெஹிக்கிள் அவங்க ஆல் ஆஃப் சடன் நம்மளோட லேன்குள்ளே இன்கமிங் வந்தாலோ இல்லை நம்மளோட ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி இருந்தாலோ நம்ம கரெக்டாக ஸ்லோ பண்ணிக்கணும். முன்னாடி போகிற வெஹிக்கிளோட ரியர் டெயில் லைட்டை நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணிட்டே போகணும். அவங்க ஸ்லோ பண்ணுறாங்க, நம்ம இங்கேயே ஸ்லோ பண்ணிக்கணும். அதான் டிஸ்டன்ஸ் அனலைசேஷன். லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் per மினிட்டுக்கு 3 times பார்க்கணும். பின்னாடி ஒரு வெஹிக்கிள் எந்த லைனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, என்ன ஸ்பீடில் வராங்கன்றத நம்ம கரெக்டாக பார்த்துட்டே போகணும். லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த லேனில் அவங்க ட்ரைவ் பண்ணுறாங்கன்னா இந்த லேன் கர்வ் ஆனாலும் பெண்ட் ஆனாலும் அதே லேனில் தான் இருக்கணும். சிக்னல்ஸ் அண்ட் சைன் போர்டு அப்சர்வேஷன். இப்போ இங்கே நமக்கு ஒரு சிக்னல் வருது. இந்த சிக்னலில் வந்து யூ டர்ன் இருக்கா? அப்படி சப்போஸ் இருந்ததுன்னா நம்மளோட பர்பஸ் ஆஃப் டிரைவ் ஸ்ட்ரைட்டாக ட்ரைவ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லேன் சேஞ்ச் பண்ணிக்கணும். லேன் சேஞ்ச் பண்ணும்போது மிரர் பார்த்துட்டு நம்ம என்ன ஸ்பீடில் இருக்குமோ அதே ஸ்பீடில் பொசிஷன் ஸ்பீட் மெயின்டெனன்ஸ்லேயே நம்ம வந்து லேனை சேஞ்ச் பண்ணணும். நம்மளோட 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோட்டில் இருக்கணுன்றத மேடம் கிட்ட சொல்லியிருக்கோம். அவங்க இனிஷியலாக கொஞ்சம் பேனிக்காக தான் இருக்கும். பட் ஆஸ் எ இன்ஸ்ட்ரக்டராக இந்த மாதிரி ரோட்ஸில் அவங்க நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கூட்டிகிட்டு வரும்போது மட்டுமே தான் அந்த ஃபியர் வந்து அவங்களுக்கு போகும். ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஜென்டல் ஆக்சலேஷன். எந்த ஒரு சிச்சுவேஷனில் சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. அவங்களோட பிரேக் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். சைடில் தானே வெஹிக்கிள்ஸ் க்ளோஸாக வந்தால் நம்ம பயப்படக்கூடாது. ஆல் ஆஃப் சடன் அதர் சைடு திருப்பிடக்கூடாது. பிகினர்ஸ் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. லெஃப்ட்டில் ஒரு வெஹிக்கிள் கொஞ்சம் க்ளோஸாக வந்தால் அவங்களை இடிச்சிட போகிறோமோ டக்குன்னு ரைட்டில் திருப்பிடுவாங்க. அப்படி நம்ம ரைட்டில் திருப்பணும்னா நமக்கு ரைட் அந்த சைடு டிவைடர் இருக்குது. per மினிட்டுக்கு 3 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் அதுவும் அவங்க பார்க்கணும். இனிஷியலாக பிகினர்ஸ் வந்து லெஃப்ட் மிரரில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ அந்த ஹேபிட் அவங்களுக்கு வரணும். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ். நம்ம இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஒரு வெஹிக்கிள் பின்னாடி நிற்கும் போது அந்த வெஹிக்கிளோட ரியர் ஃப்ரேம் ஃபுல்லாக தெரியிற இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். க்ளோஸாக போய் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ளே தான் அவங்க போகிறாங்க. இந்த மாதிரி இடத்துல மூவ் பண்ணும்போது இந்த கேப்லேருந்து எதனா 2 வீலர்ஸ் ஆல் ஆஃப் சடன் இன்கமிங் வரலாம். அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். அண்ட் முன்னாடி ஒரு வெஹிக்கிள் நம்ம ஏன் சேஃப் டிஸ்டன்ஸில் நிற்கிறோன்னா ரோடு கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருந்தால் அவங்க பின்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம ஆல் ஓவர் சடன் நம்ம கால் வந்து பிரேக்லேருந்து வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் இந்த சேஃப் டிஸ்டன்ஸில் நம்ம வெஹிக்கிளை நம்ம டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைட்டில் இந்த ஒயிட் லைனை தாண்டி நம்ம உள்ளே போகக்கூடாது. அந்த ரைட் லைன் தான் வார்னிங் லைன். ஸோ அதை தாண்டி உள்ளே போனால் நம்ம டிவைடர் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு அர்த்தம். நம்ம வெஹிக்கிளோட சைட் பாடியை நம்ம பார்த்துக்கணும். மிரர்ஸ்லையும் பார்த்துக்கலாம், ஃப்ரேம்லையும் பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் ஃப்ரேம், தட் இஸ் ரைட் ஃப்ரேம். இந்த 2 ஃப்ரேமுக்கு நடுவில் வெஹிக்கிளோ பீப்புளோ ஆப்ஜெக்டோ உள்ளே வராங்கன்னா அவங்க நம்மளோட ஃப்ரேம்லேருந்து டோட்டலாக வெளியில் போகிற வரைக்கும் நம்மளோட கால் வந்து பிரேக்கில் தான் இருக்கணும். வியூவர்ஸ், யூ ஓன்ட் பிலீவ், இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுறது. ஆல்ரெடி அவங்க டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு
வந்திருக்காங்க. பட் அவங்களோட வெஹிக்கிளை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால மட்டுமே தான் ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் நம்ம வந்து அவங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக கொண்டு போக முடியுது. இனிஷியலாக பின்னாடி இருக்கிற ஹார்ன் பண்ணுவாங்க, சைடில் க்ளோஸாக வருவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம பேனிக் ஆகக்கூடாது. நம்மளோட மெயின் மோட்டிவ் இந்த கான்செப்ட்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி மெயின் ரோட்ஸில் அப்ளை பண்ணோம்னா ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த இடத்துல we are approaching a signal. ஸோ இந்த மாதிரி சிக்னல் அப்ரோச் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ண போகிறோம். இப்போ லேன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ லேன் சேஞ்சிங் பண்ணும்போது கிராஜுவலாக லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு லெஃப்ட் ஸ்ட்ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் அப்படி நம்ம மிரர் பார்க்கும்போது நம்ம டோர் ஹேண்டிலுக்கு பேரலாக ஒரு வெஹிக்கிள் இருந்தால் நம்ம லெஃப்ட்டில் வரக்கூடாது. அவங்க கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்கன்னா தாராளமாக நம்ம லெஃப்ட்டில் வரலாம். இப்போ நம்ம ஈஸியாக லெஃப்ட்டில் வரும். அதே மாதிரி அந்த சைட்லேருந்து உள்ளே யாராவது இன்கமிங் பண்ணுறாங்களான்றதை பார்த்துக்கணும். இப்போ அந்த ஆட்டோ உள்ளே வந்தார். எஸ் மேம், அந்த ETOஸோடய போங்க அப்படிங்க. ரைட்டாக லெஃப்ட்டில். எஸ், ஐ கேன் லீவ் த பிரேக். எக்ஸலண்ட். இன்னும் ரைட்டாக லெஃப்ட்டில் வந்துக்கோங்க வைங்க. பர்ஃபெக்ட். ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள். ஐ கேன் லீவ் த பிரேக் நோ. ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள் நோ. பர்ஃபெக்ட் மேம். இப்போ மிடில் லைன் எடுத்துக்கோங்க அப்படிங்க. ஸ்லைட்லி கம் ரைட். தேட்ஸ் இட். இப்போ மிட் லைன்லேயே போங்க அப்படிங்க. இந்த மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளாகவே லைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு லைன்லேருந்து பக்கத்து லைன் வரும் அப்படின்னா நம்ம இண்டிகேட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அட்மோஸ்ட் லெஃப்ட்லேருந்து அட்மோஸ்ட் ரைட் வந்தாலோ இல்லை அட்மோஸ்ட் ரைட்லேருந்து அட்மோஸ்ட் லெஃப்ட் வந்தால் தான் நம்ம வந்து இண்டிகேட் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம கிராஜுவலாக நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வர வெஹிக்கிளுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். ஹவ் யூ ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ், ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். டில் சென்ட்ரல் வரைக்குமே இந்த டாஸ்க் இதே மாதிரி தான் போகும். இந்த டாஸ்க் முடியும் போது நம்ம ட்ரெயினிக்கு ஒரு எனார்மஸ் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகிடும். அவங்களுக்கு ஃபியர் ஃபேக்டர்ன்றதே இருக்காமல் போயிடும். ஸோ நீங்களும் ஒரு இடத்துல போய் டிரைவிங் கற்றுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டஃப்பான டாஸ்க்கை உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கோ அது நீங்கள் இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும்னா அவங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்தால் அவங்களோட லொக்கேஷனில் போய் அவங்க காரில் சொல்லிக் கொடுக்கலாம். அவங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய அகாடமியில் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக், SUV, Sedan, MPV செக்மெண்ட் வரைக்குமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ வியூவர்ஸ்.